மிகுதிக்கும் மாற்றத்திற்கும் பண்புக்கும் உள்ள சிங்கம் புலியாவுக்கு வாக்காளர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய சிங்கம் புளியாபட்டி கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமியில் ராமநாதபுரிய நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் களத்தில் என்னை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதய புரட்சித் தலைவி அம்மாவுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராக தான் மனு தாக்கல் செய்தேன். சுயேட்சை வேட்பாளராக மனு தாக்கல் செய்யப்படுகின்றவர்கள் சுயேட்சை சின்னங்களில் ஏதாவது 3 சின்னங்களை குறிப்பிட வேண்டும். அப்படித்தான் நானும் குறிப்பிட்டிருந்தேன். நான் தான் முதல்ல வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணேன். இப்ப என்னன்னா நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. எத்தனை பன்னீர்செல்வங்க? கரெக்டா கணக்கில் புலி போடுங்க. நான் என்னென்ன சின்னங்களை குறிப்பிட்டதோ அவர்களும் அதே சின்னத்தை குறிப்பிட்டாங்க. 2 பேருக்கு ஓயின்சில் வரும் பார்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு கூட இந்த வாக்காளர் பரட்டி பார்த்து பன்னீர்செல்வம் எங்கெல்லாம் இருக்குது வாரத்துக்கு கண்டுபிடிச்சு பாவம் வயக்காட்டில் அங்கே இங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு பிடிச்சிக்கூடாது. இங்கே மனிதர்கள் பண்ணிட்டு போனவங்களே அவங்க ஆள் இங்கே வரவே இல்லை. ஆக ஒரு மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த சதியை யார் செய்தார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர்களோ அதற்கு மேற்பட்ட வேட்பாளரை கேட்டால் குழுக்கள் போட்டுதான் எடுத்து முடிவு செய்வார்கள். அப்படித்தான் குழுக்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது, நாளும் குறிக்கப்பட்டது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்த்துக்களால் நீங்கள் தந்த வரமாக சீட்டு குலுக்கி போடப்பட்டது. நம்முடைய வெற்றி சின்னமா நல்லா சொல்லுங்க. நீங்கள் தந்த வரத்தால் குழுக்கள் போடப்பட்டதில் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் எனக்கு பலாப்பழம் சின்னம் கிடைத்தது என்பதை நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ராமநாதபுரம் முழுக்க குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்றிணைத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ராமநாதபுரம் தொகுதி முழுக்க இந்த நம்முடைய கமிட்டி 15வது வார்டு இந்த பகுதி மக்களுக்கு உறுதியாக தடையில்லாத குடிநீர் இந்த பகுதி மக்களுக்கு கொடுப்பதற்கு உறுதியாக என்னுடைய கடமையை பணியை ஆற்றுவேன் என்று சொல்லி இந்த குடிநீர் பஞ்சத்தை தீர்த்து வைப்பேன் என்ற இந்த நிலத்தை தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இளங்குறை ஒன்று சாலை ஓரத்தில் தேர்ந்தெடுக்கப்படும். ரோடு வசதி இல்லாத இடங்களில் அந்த சிமெண்ட் தரம் போடப்படும். இந்த மயான கரையில தண்ணீர் வசதி இல்லைன்றாங்க, சுற்றுச்சுவர் இல்லைன்றாங்க. சொல்லி முடிச்சுக்கிறீங்க. சொல்லி முடி மயான கரையில் தண்ணீர் வசதியும் சுற்றுச்சுவர் கட்டி தரப்படும் என்பதை தெரிவித்து சிங்கம் புலின்னு பேர் வச்சாரு. நல்ல போட்டாரு. அது பக்கத்துல அது பக்கத்துல பட்டம் இருக்கும். அந்த பட்டம் நல்லா அமுக்கினீங்கன்னா ஒரு சின்ன லைட் எரிஞ்சு
சவுண்டு ஜீப்னு ஒரு சவுண்டு கேட்கும். இதுதான் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யாச்சு அப்படின்னு சொல்லி அடையாளமாக எடுத்து தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகள் அப்படி வெற்றி சின்னமாக பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதுகாப்பு வேண்டி வணங்கி விடுவதில் நன்றி வணக்கம். கொஞ்சம் வழிவிடுங்க ஐயா, போய் ஐயா சிலைக்கு மாலை போட்டு வரட்டும். நிறைய பாயிண்ட் இருக்கு. இளைஞர்கள் பெரியவர்கள் கொஞ்சம் வழிவிடுங்க.